ஓம் சாந்தி. ஜூலை 9, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, தந்தை உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை வழங்குவதற்காகவே வந்துள்ளார். தந்தை உங்களுக்கு கூறுவதும் விளங்கப்படுத்துவதும் ஞானமே ஆகும். ஞான கடலை தவிர வேறு எவராலும் உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை வழங்க முடியாது. கேள்வி: ஆத்மாக்களின் பெறுமதி குறைவடைவதற்கான பிரதான காரணம் என்ன? பதில்: அவர்களில் கலப்படம் கலக்கப்படும் பொழுதே பெறுமதி குறைவடைகிறது. தங்கத்தில் கலப்படம் கலக்கப்படும் பொழுது அதிலிருந்து செய்யப்படும் ஆபரணங்களின் பெறுமதியும் குறைவடைகிறது. அதே போன்று தூய தங்கத்தை போன்றுள்ள ஆத்மாக்களில் தூய்மையின்மை என்ற கலப்படம் கலக்கப்படும் போது அவர்களின் பெறுமதி குறைகிறது. இந்த நேரத்தில் தமோபிரதானமான ஆத்மாக்களுக்கும் பெறுமதி இல்லை, அவர்களின் ஷரீரங்களுக்கும் பெறுமதி இல்லை. இப்பொழுது நினைவை கொண்டிருப்பதன் மூலமே ஆத்மாக்களாகி நீங்களும் உங்கள் ஷரீரங்களும் பெறுமதி வாய்ந்தவை ஆகின்றன. பாடல்: இன்று அதிகாலையில் வந்தவர் யார்? ஓம் சாந்தி. தந்தை இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துவதுடன் நிறைவை கொண்டிருப்பதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு காண்பிக்கின்றார். எங்கள் கள்ளம் கபடமற்ற சிவ் பாபா வந்துவிட்டார் என்பதே இங்கே அமர்ந்திருக்கின்ற குழந்தைகளாகிய உங்கள் உள்ளார்ந்தமாக அறிவீர்கள். பாபா அரை மணி நேரமாக எதுவுமே பேசாது மௌனத்தில் அமர்ந்திருந்தால் சிவ் பாபா ஏதாவது பேச வேண்டும் என ஆத்மாக்களாகிய நீங்கள் உள்ளே உணர்வீர்கள். சிவ் பாபா இவரில் பிரவேசித்துள்ளார் என்றும் ஆனால் அவர் எதுவுமே பேசாதிருக்கின்றார் என்றும் நீங்கள் அறிவீர்கள். இதுவும் உங்கள் நினைவு யாத்திரையே ஆகும். உங்கள் புத்தி சிவ் பாபாவின் நினைவை மாத்திரமே கொண்டுள்ளது. சிவ் பாபா ஏதாவது பேச வேண்டும் என்றும் உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை கொடுக்க வேண்டும் என்றும் உள்ளார்ந்தமாக நீங்கள் உணர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு இந்த ஞான ரத்தினங்களை வழங்குவதற்காகவே வருகின்றார். அவர் ஞான கடலாவார். அவர் கூறுகின்றார், குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் நிலைத்திருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள், இதுவே ஞானமாகும். தந்தை கூறுகின்றார், நாடக சக்கரத்தையும் ஏணியையும் தந்தையையும் நினைவு செய்யுங்கள், இதுவே ஞானமாகும். பாபா விளங்கப்படுத்துவது அனைத்தும் ஞானம் என்றே அழைக்கப்படுகிறது. அவர் நினைவு யாத்திரை பற்றியும் உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். இந்த விஷயங்கள் அனைத்தும் இந்த ஞான ரத்தினங்களாகும். நினைவு பற்றி அவர் விளங்கப்படுத்தும் விஷயங்கள் மிக சிறந்த ரத்தினங்களாகும். தந்தை கூறுகின்றார், உங்கள் 84 பிறவிகளை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தூய்மையாகவே கீழே இறங்கினீர்கள். இப்பொழுது தூய்மையாகிய பின்னரே திரும்பிச் செல்ல வேண்டும். நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற்றுக்கொண்ட பின்னர் உங்கள் கர்மாத்தீத் நிலையிலேயே திரும்பிச் செல்ல வேண்டும். ஆத்மாக்களாகிய நீங்கள் நினைவு சக்தி மூலம் சத்தோபிரதான் ஆகும் பொழுதே அது நிகழும். இந்த வார்த்தைகள் மிகவும் பெறுமதி வாய்ந்தவை. அவை குறித்து கொள்ளப்பட வேண்டும். ஆத்மாவே அனைத்தையும் கிரகித்துக் கொள்கின்றார். அங்கங்களால் ஆன இந்த சரீரம் அழிய போகிறது. ஆத்மா நல்ல தீய சமஸ்காரங்களால் நிரம்பி உள்ளார். தந்தையும் உலகின் ஆரம்பம் மத்தியமம் இறுதி பற்றிய இந்த ஞானத்தின் சமஸ்காரங்களால் நிரம்பி உள்ளார். இதனாலேயே அவர் ஞானம் நிறைந்தவர் என்று அழைக்கப்படுகின்றார். பாபா அனைத்தையும் உங்களுக்கு மிக சரியாக விளங்கப்படுத்துகின்றார். 84 பிறவிகளின் சக்கரம் மிக இலகுவானது. 84 பிறவிகளின் சக்கரம் இப்பொழுது முடிவுக்கு வருகிறது. நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். அழுக்கான ஆத்மாக்களால் அங்கே செல்ல முடியாது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது நீங்கள் ஷரீரங்களை விட்டு நீங்குவீர்கள். உங்களால் இங்கே ஒரு தூய சரீரத்தை பெற முடியாது. இது ஒரு பழைய சப்பாத்து, அதில் விருப்பமின்மை உள்ளது.
ஆத்மாக்களாகிய நாங்கள் தூய்மையாக்கப்பட வேண்டும். அப்பொழுதே நாங்கள் எதிர்காலத்தில் தூய சரீரங்களை பெற முடியும். சத்யுகத்தில் ஆத்மா சரீரம் இரண்டும் தூய்மையாகவே இருந்தன. இந்நேரத்தில் ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆகவே உங்கள் சரீரங்களும் தூய்மையற்றவையாகவே உள்ளன. தங்கம் எத்தகையதோ அதற்கு ஏற்பவே அதிலிருந்து செய்யப்படுகின்ற ஆபரணங்களும் இருக்கும். குறைந்த கேரட் தங்கத்தில் செய்யப்படும் தங்க ஆபரணங்களையே மக்கள் அணிய வேண்டும் என அரசாங்கம் கூறுகிறது. அதன் பெறுமதி குறைவானது. ஆத்மாக்களாகிய உங்கள் பெறுமதியும் மிகவும் குறைவாகவே உள்ளது. அங்கே ஆத்மாக்களாகிய நீங்கள் அதிக பெறுமதியை கொண்டிருப்பீர்கள். நீங்கள் அனைவரும் சதோ பிரதானமாக இருந்தீர்கள். இப்பொழுது அனைவரும் தமோ பிரதானமாக உள்ளனர். ஆத்மாக்களில் கலப்படம் கலக்கப்பட்டுள்ளது. அவர்களால் எவ்வித பயனும் இல்லை. அங்கே ஆத்மாக்கள் தூய்மையாக உள்ளதால் அவர்களுக்கு அதிக பெறுமதி உள்ளது. அவர்கள் இப்பொழுது 9 கேரட் ஆகியதால் அவர்களுக்கு பெறுமதியும் இல்லை. இதனாலேயே தந்தை கூறுகின்றார், ஆத்மாவை தூய்மையாக்குங்கள். நீங்கள் ஒரு தூய சரீரத்தை பெறுவீர்கள். வேறு எவராலும் இந்த ஞானத்தை வழங்க முடியாது. தந்தை மாத்திரமே கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். எவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணர் இதை கூறியிருக்க முடியும்? அவர் ஒரு ஷரீரதாரி. தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி உங்கள் தந்தையாகி என்னை நினைவு செய்யுங்கள். ஷரீரதாரிகளை நினைவு செய்யாதீர்கள். நீங்கள் இவை அனைத்தையும் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். சிவ் பாபா அஷரீரியானவர். அவரது பிறப்பு சூட்சுமமானது, அலௌகிகமானது. அவர் குழந்தைகளாகிய உங்களுக்கும் சூட்சுமமான பிறவியையே கொடுக்கின்றார். எனவே இங்கே சூட்சுமமான தந்தையும் சூட்சுமமான குழந்தைகளும் உள்ளனர். கூறப்படுகிறது, லௌகீகம் அதாவது உலகத்திற்கு உரியது, அலௌகீகம் அதாவது சூட்சுமமானது, பரலோகம் அதாவது இவ்வுலகிற்கு அப்பாற்பட்டது. குழந்தைகளாகி நீங்கள் ஒரு சூட்சுமமான பிறவியை பெறுகின்றீர்கள். தந்தை உங்களை தத்தெடுத்து உங்களுக்கு ஓர் ஆஸ்தியையும் வழங்குகின்றார். பிராமணர்களாகி நீங்கள் ஒரு சூட்சுமமான பிறவியை எடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சூட்சுமமான தந்தையிடமிருந்து ஒரு சூட்சுமமான ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். பிரம்மா குமார்கள் குமாரிகளை தவிர வேறு எவராலும் உலக அதிபதிகள் ஆக முடியாது. மனிதர்கள் எதனையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை உங்களுக்கு அதிக அளவு விளங்கப்படுத்துகின்றார். தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்ட ஆத்மாக்களால் நினைவு செய்வதை தவிர வேறெந்த வழிமுறையாலும் தூய்மையாக முடியாது. நீங்கள் நினைவில் நிலைத்திருக்காது விட்டால் ஆத்மாக்களாகிய உங்களில் கலப்படம் இன்னமும் இருப்பதனால் உங்களால் தூய்மையாக முடியாது. பின்னர் நீங்கள் தண்டனையை அனுபவிக்க நேரிடும். முழு உலகிலும் உள்ள மனித ஆத்மாக்கள் தூய்மையாகிய பின்னரே வீடு திரும்ப வேண்டும். ஷரீரங்கள் அங்கே போகப் போவதில்லை. தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுவது மிகவும் சிரமமானது. உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யும் பொழுது உங்களால் அந்த ஸ்திதியை கொண்டிருக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், அச்சா, உங்களை ஓர் ஆத்மாவாக கருத உங்களால் முடியாது விட்டால் சிவ் பாபாவை நினைவு செய்யுங்கள். உங்கள் வியாபாரம் போன்றவற்றை மேற்கொள்ளும் பொழுதும் இந்த முயற்சியை செய்யுங்கள். இந்த ஆத்மாவாகிய நான் இந்த ஷரீரத்தின் மூலமாக இந்த வேலையை செய்கின்றேன். இந்த ஆத்மாவாகிய நான் சிவ் பாபாவை நினைவு செய்கின்றேன். ஆத்மாவாகிய நான் முதலில் தூய்மையாக இருந்தேன். இப்பொழுது நான் மீண்டும் ஒரு முறை தூய்மையாக வேண்டும். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய முயற்சியாகும். இதில் மிகப்பெரிய வருமானம் சம்பாதிக்கப்பட வேண்டும். இங்கே மக்கள் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களிடம் எத்தனை மில்லியன்களும் பில்லியன்களும் இருந்தாலும் அவர்களிடம் அந்த சந்தோஷம் இருப்பதில்லை. அனைவரிடமும் அதிக துன்பமே உள்ளது. இன்று ஒருவர் பேரரசராகவோ ஜனாதிபதியாகவோ இருக்கலாம். ஆனால் நாளையே அவர்கள் அவரை கொலை செய்து விடுவார்கள். வெளிநாட்டில் நடைபெறுகின்ற விஷயங்களை பாருங்கள்.
செல்வந்தர்கள், அரசர்கள் போன்றோருக்கு பல பிரச்சனைகள் உள்ளன. இங்கே அரசர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது பிரஜைகள் ஆகிவிட்டார்கள். இப்பொழுது அந்த அரசர்களையும் ஆட்சி செய்கின்ற மக்கள் அரசாங்கம் வந்துவிட்டது. நாடகத்தில் இவ்வாறு நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் இதுவே அதன் நிலையாகும். பலர் தங்களுக்கு இடையில் சண்டையிடுவார்கள். முன்னைய கல்பத்திலும் இதுவே நிகழ்ந்தது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் மறைமுகமான முறையில் இழந்த உங்கள் ராஜ்யத்தை இப்பொழுது உங்கள் புத்தியாலும் இதயத்தாலும் பெருமளவு அன்புடன் மீண்டும் பெறுகின்றீர்கள். நீங்கள் அதிபதிகளாக, அதாவது சூரிய வம்ச தேவர்களாக இருந்தீர்கள் என்ற அறிமுகம் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இப்பொழுது நீங்கள் சத்திய நாராயணன் ஆகின்ற கதையை கேட்பதன் மூலம் மீண்டும் ஒரு முறை அவ்வாறு ஆகுவதற்கு இங்கே முயற்சி செய்கின்றீர்கள். எவ்வாறு தந்தை எங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணனாக மாற்ற முடியும்? தந்தை வந்து ராஜயோகம் கற்பிக்கின்றார். பக்தி மார்க்கத்தில் எவராலும் இதனை கற்பிக்க முடியாது. எந்த ஒரு மனிதரையும் தந்தை, ஆசிரியர், குரு என அழைக்க முடியாது. பக்தி மார்க்கத்தில் பழைய கதைகள் பல கூறப்படுகின்றன. குழந்தைகளாகி நீங்கள் 21 பிறவிகளுக்கு சௌகரியத்தை பெறுவதற்காக இப்பொழுது நிச்சயமாக தூய்மையாக வேண்டும். தந்தை கூறுகின்றார், உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நாடகத்திற்கு ஏற்ப நீங்கள் அரை கல்பமாக ஷரீர உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆக வேண்டும். நாடகத்தின்படி பழைய உலகம் இப்பொழுது மாறி புதியதாக வேண்டும். ஒரே ஒரு உலகமே உள்ளது. இந்த பழைய உலகம் மீண்டும் புதியதாகும். புதிய உலகில் புதிய பாரதம் இருந்த பொழுது அங்கே தேவர்கள் வாழ்ந்தனர். அதன் தலைநகரத்தையும் நீங்கள் அறிவீர்கள். அது யமுனை நதிக்கரையில் இருந்தது. அது ஃபரிஸ்தான் எனவும் அழைக்கப்பட்டது. அங்கே இயற்கை அழகு இருந்தது. ஆத்மாக்களாகிய நீங்கள் தூய்மையாகும் பொழுது தூய சரீரங்களை பெறுவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் வந்து உங்களை அழகான தேவர்கள் ஆக்குகின்றேன். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்தும் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். நான் ஏதாவது குறைபாடுகளை கொண்டுள்ளேனா? நான் நினைவில் இருக்கின்றேனா? நீங்கள் கற்கவும் வேண்டும். இந்த கல்வி மிகவும் முக்கியமானது. இங்கே நீங்கள் ஒரு விஷயத்தையே கற்கின்றீர்கள். மற்ற கல்விகளில் பல புத்தகங்கள் உள்ளன. இக்கல்வியே அனைத்திலும் அதி மேலானது. உங்களுக்கு கற்பிக்கும் அந்த ஒரே ஒருவரே அதி மேலான சிவ் பாபா ஆவார். சிவ் பாபா இவ்வுலகின் அதிபதி அல்ல. நீங்களே உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். பாபா தொடர்ந்தும் பல புதிய ஆழமான விஷயங்களை உங்களுக்கு கூறுகின்றார். கடவுளே உலகின் அதிபதி என மக்கள் நினைக்கின்றனர். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வுலகின் அதிபதி அல்ல. நீங்களே உங்கள் ராஜ்யத்தின் அதிபதிகளாகி பின்னர் அந்த ராஜ்யத்தை இழக்கின்றீர்கள். பின்னர் தந்தை வந்து மீண்டும் உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். இது உலகம் என அழைக்கப்படுகிறது. சூட்சும வதனத்திற்கோ அஷரீரி உலகிற்கோ இது பொருந்தாது. நீங்கள் அஷரீரி உலகிலிருந்து இங்கே வந்து 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வருகின்றீர்கள். பின்னர் தந்தை மீண்டும் வரவேண்டி உள்ளது. நீங்கள் இழந்த வெகுமதியை மீண்டும் பெறுவதற்கு முயற்சி செய்வதற்காக இப்பொழுது தூண்டப்படுகின்றீர்கள். இது வெற்றி தோல்வி பற்றிய ஒரு நாடகமாகும். இந்த ராவண ராஜ்யம் முடிவடைய வேண்டும். தந்தை அனைத்தையும் மிக இலகுவாக விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே இங்கிருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். மற்ற இடங்களில் மனிதர்களே மனிதர்களுக்கு கற்பிக்கின்றனர். நீங்களும் மனிதர்களே, ஆனால் ஆத்மாக்களான உங்களுக்கே தந்தை கற்பிக்கின்றார். கற்கின்ற சமஸ்காரங்கள் ஆத்மாவில் உள்ளன. நீங்கள் இப்பொழுது மிகவும் ஞானம் நிறைந்தவர்கள். மற்ற ஞானம் அனைத்தும் பக்தியின் ஞானமாகும். ஒரு வருமானத்தை சம்பாதிப்பதற்கு உங்களுக்கு அறிவு அவசியமாகும். சமய நூல்களின் ஞானமும் உள்ளது. இந்த ஞானம் ஆன்மீகமானது. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார்.
நீங்கள் 5000 வருடங்களுக்கு முன்னரும் இதை கேட்டீர்கள். உலகில் வேறு எங்குமே இவ்வாறாக உங்களுக்கு எவரும் கற்பிப்பதில்லை. கடவுள் எவ்வாறு கற்பிக்கின்றார் என்பதை எவரும் அறிய மாட்டார்கள். இக்கல்வியின் மூலமாக ஓர் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நன்றாக கற்பதுடன் ஸ்ரீமத்தையும் பின்பற்றுபவர்கள் அதி மேலானவர்கள் ஆகுவார்கள். ஆனால் தந்தையின் கரத்தை கைவிடுவதன் மூலம் அவரை அவமரியாதை செய்பவர்கள் பிரஜைகளின் மத்தியில் மிகவும் தாழ்ந்ததோர் அந்தஸ்தையே பெறுவார்கள். தந்தை ஒரு கல்வியை மாத்திரமே கற்பிக்கின்றார். படிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளன. அது தேவ ராஜ்யமாக இருந்தது. ஒரே ஒரு தந்தை மாத்திரமே இங்கு வந்து ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். மற்ற அனைத்தும் அழிக்கப்படும். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, இப்பொழுது உங்களை மிக விரைவாக தயார்படுத்துங்கள். கவனக்குறைவாக இருந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். நீங்கள் நினைவில் இருக்காது விட்டால் பெருமதிமிக்க உங்கள் நேரத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். உங்கள் ஷரீரத்தின் வாழ்வாதாரத்திற்காக உங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளுங்கள். ஆனால் உங்கள் கரங்கள் வேலை செய்யும் பொழுது உங்கள் இதயம் பாபாவின் நினைவில் இருக்கட்டும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், நீங்கள் ராஜ்யத்தை பெறுவீர்கள். நண்பனான குதாவின், அதாவது கடவுளின் கதையும் உள்ளது. அலாவுதீனும் அவனது அற்புத விளக்கும் என்ற நாடகமும் உள்ளது. ஒரு கைத்தட்டலின் மூலம் பெருமளவு பொக்கிஷம் தோன்றுகிறது. அல்லாஹ் கைத்தட்டும் பொழுது குழந்தைகளாகி நீங்கள் என்னவாக ஆக்கப்படுகின்றீர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒரு தெய்வீக காட்சியின் மூலம் நீங்கள் உடனடியாகவே வைகுந்தத்திற்கு செல்கின்றீர்கள். முன்னர் சில புதல்விகள் ஒன்றாக அமர்ந்திருந்து டிரான்ஸில் செல்வார்கள். இதனால் இங்கே ஏதோ மாயம் இருப்பதாக மக்கள் கூற ஆரம்பித்தனர். எனவே அந்த பாகம் நிறுத்தப்பட்டது. அக்கதைகள் அனைத்தும் இந்நேரத்தையே குறிக்கின்றன. அத்தமத்தாயின் கதையும் உள்ளது. நீங்கள் உங்கள் வாயில் மணியை போட்டதும் மாயை மறைந்து விடுகின்றாள். பின்னர் நீங்கள் மணியை வெளியே எடுத்ததும் மாயை மீண்டும் தோன்றுகின்றாள். இந்த ரகசியத்தை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, உங்கள் வாயில் மணியை வைத்திருங்கள். நீங்கள் அமைதி கடல்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் சுயத்தின் ஆதி தர்மமாகிய மௌனத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள். சத்யுகத்திலும் நீங்கள் ஆத்மாக்கள் என்பதை அறிவீர்கள். எனினும் அங்குள்ள எவருக்குமே பரமாத்மாவான தந்தையை தெரியாது. அது பற்றி கேட்பவர்களிடம் கூறுங்கள், அங்கே விகாரம் குறிப்பிடப்படவில்லை. அதுவே விகாரமற்ற உலகமாகும். 5 விகாரங்களும் அங்கே இருப்பதில்லை. அங்கே ஷரீர உணர்வு இருப்பதில்லை. மாயையின் ராஜ்யத்தில் நீங்கள் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றீர்கள். ஆனால் சத்யுகத்தில் நீங்கள் பற்றை வென்றவர்களாக இருப்பீர்கள். இப்பழைய உலகின் மீதுள்ள உங்கள் பற்றை வெற்றி கொள்ளுங்கள். தங்கள் இல்லறத்தை விட்டு செல்கின்றவர்கள் சந்நியாசிகள் உலகில் விருப்பமின்மையை கொண்டுள்ளனர். நீங்கள் உங்கள் இல்லறத்தை விட்டு செல்ல வேண்டியதில்லை. தந்தையின் நினைவில் இருந்தவாறே நீங்கள் உங்கள் பழைய ஷரீரத்தை நீக்கி வீடு திரும்ப வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்கள் கர்ம கணக்குகளை தீர்க்க வேண்டும். பின்னர் நீங்கள் அனைவரும் வீடு திரும்புவீர்கள். இது ஒவ்வொரு சக்கரத்திலும் நிகழ்கிறது. உங்கள் புத்தி இப்பொழுது வெகு தொலைவிற்கு மேலே செல்கிறது. அவர்கள் கடலின் ஆழத்தை அறிவதற்கும் சூரியன் சந்திரன் போன்றவற்றில் என்ன உள்ளன என்பதை அறிவதற்கும் முயற்சி செய்கிறார்கள். முன்னர் சூரியனும் சந்திரனும் தேவர்கள் என்ற நம்பிக்கை இருந்தது. அவை மேடைக்கான வெளிச்சம் என நீங்கள் இப்பொழுது கூறுகின்றீர்கள். நாடகம் இங்கேயே இடம்பெறுகிறது. எனவே ஒளியும் இங்கேயே தேவைப்படுகிறது. அவை அஷரீரி உலகிலோ சூட்சும உலகிலோ இருப்பதில்லை. அங்கே எந்த நாடகமும் நடிக்கப்படுவதும் இல்லை. நாடகம் அனாதியாக தொடர்கின்றது. சக்கரம் தொடர்ந்தும் சுழல்கிறது. பிரளயம் ஏற்பட முடியாது. பாரதம் அனாதியான தேசமாகும். மனிதர்கள் அங்கே வசிக்கிறார்கள். அது நீரில் மூழ்கிவிட முடியாது. அங்குள்ள விலங்குகளும் பறவைகளும் எஞ்சி இருக்கும். எவ்வாறாயினும் மற்ற தேசங்கள் எவையும்
சத்திய திரேதா யுகங்களில் இருக்க முடியாது. நீங்கள் தெய்வீக காட்சிகளில் கண்டவற்றை எல்லாம் நடைமுறை ரீதியில் காண்பீர்கள். நீங்கள் நடைமுறை ரீதியாகவே வைகுந்தத்திற்கு சென்று அங்கே ஆட்சி செய்வீர்கள். இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். அவ்வாறு இருந்தும் தந்தை கூறுகின்றார், நினைவு செய்வதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகிறது. நீங்கள் நினைவில் இருப்பதற்கு மாயை உங்களை அனுமதிப்பதில்லை. பாபாவை பெருமளவு அன்புடன் நினைவு செய்யுங்கள். அறியாமை பாதையிலும் அனைவரும் தங்கள் தந்தையை அதிக அன்புடன் புகழ்கின்றார்கள். எங்களின் இன்னென்னார் இத்தகையவர், அவர் இன்னென்ன அந்தஸ்தை கொண்டிருந்தார். இப்பொழுது முழு உலக சக்கரமும் உங்கள் புத்தியில் உள்ளது. நீங்கள் அனைத்து சமயங்களினதும் ஞானத்தை கொண்டுள்ளீர்கள். மேலே ஆத்மாக்களின் வம்சாவளி விருட்சம் இருப்பதை போன்று இங்கு மனிதர்களின் வம்சாவளி விருட்சம் உள்ளது. பிரம்மாவே முப்பாட்டனார். பின்னர் உங்கள் சந்ததி உள்ளது. உலகம் தொடர வேண்டும். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, ஒரு சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கு உங்கள் செயல்களும் உங்கள் வார்த்தைகளும் சமமாக இருக்க வேண்டும். முதலில் உங்கள் ஸ்திதியை பாருங்கள். பாபா, நான் நிச்சயமாக உங்களிடமிருந்து எனது முழு ஆஸ்தியையும் பெறுவேன். எனவே அதற்கு ஏற்ற நடத்தையும் தேவைப்படுகிறது. இதுவே சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதற்கான ஒரே கல்வியாகும். தந்தை மாத்திரமே இக்கல்வியை உங்களுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் மாத்திரமே அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆகின்றீர்கள். மற்ற தேசங்களில் இவ்விதமாக இருப்பதில்லை. நீங்கள் முதலில் தூய அரசர்கள் ஆகின்றீர்கள். பின்னர் நீங்கள் ஒளி கிரீடம் இல்லாத தூய்மையற்ற அரசராகி தூய அரசர்களுக்கு ஆலயங்களை கட்டி அவர்களை வழிபடுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் கற்கின்றீர்கள். ஒரு மாணவன் ஏன் தனது ஆசிரியரை மறக்க வேண்டும்? நீங்கள் கூறுகிறீர்கள், பாபா, மாயை உங்களை மறக்கச் செய்கின்றாள். நீங்கள் மாயையை குற்றம் சாட்டுகின்றீர்கள். ஓ, ஆனால் நீங்களே பாபாவை நினைவு செய்ய வேண்டும். ஒருவர் மாத்திரமே முதன்மை ஆசிரியர், மற்ற அனைவரும் உதவி ஆசிரியர்களே. நீங்கள் தந்தையை மறந்தால் ஆசிரியரை நினைவு செய்யுங்கள். உங்களுக்கு 3 வாய்ப்புகள் தரப்படுகின்றன. நீங்கள் ஒன்றை மறந்தால் மற்றதை நினைவு செய்யுங்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாகிய பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையிடமிருந்து உங்கள் முழு ஆஸ்தியையும் பெறுவதற்கு உங்கள் செயல்களும் உங்கள் வார்த்தைகளும் சமமாக இருக்க வேண்டும். இதற்கு முயற்சி செய்யுங்கள். பற்றை வென்றவராகுங்கள். 2. நீங்கள் அமைதி கடலின் குழந்தைகள் என்பதையும் அதனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதையும் எப்பொழுதும் நினைவு செய்யுங்கள். உங்கள் வாயில் ஒரு மணியை இடுங்கள். கவனக்குறைவாக இருந்து உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனைவராலும் நேசிக்கப்படுவதுடன் இந்த ஒன்று கூடலின் கோட்டையை பலமானது ஆக்குகின்ற ஒரு திருப்தி ஆத்மா ஆகுவீர்களாக. இந்த ஒன்று கூடலின் சக்தியானது விசேஷமான சக்தியாகும். ஒரு வழிகாட்டலில் ஒன்றுபட்டிருக்கும் இந்த ஒன்று கூடலின் கோட்டையை எவராலும் அசைக்க முடியாது. எவ்வாறாயினும் இதன் அடிப்படை ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பதுடன் அனைவருக்கும் மரியாதை கொடுப்பதும் உங்களுடன் திருப்தியாக இருந்து மற்றவர்களை திருப்திப்படுத்துவதும் ஆகும். உங்களால் எவரும் குழம்பக்கூடாது. எவரும் உங்களையும் குழப்பக்கூடாது. நீங்கள் அனைவரும் தொடர்ந்தும் ஒருவருக்கொருவர் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் என்ற ஒத்துழைப்பை வழங்குங்கள். அப்பொழுது இந்த ஒன்று கூடலின் கோட்டை பலம் வாய்ந்ததாக ஆகும். இந்த ஒன்று கூடலின் சக்தியே வெற்றியின் விசேஷமான அடிப்படையாகும். ஸ்லோகம். உங்களின் ஒவ்வொரு செயலும் மிக சரியாகவும் யுக்தியுக்தாகவும் இருக்கும் பொழுது
நீங்கள் ஒரு தூய ஆத்மா என்று அழைக்கப்படுவீர்கள். அவ்யக்த இஷாரா: எண்ணங்களின் சக்தியை சேமித்து மேன்மையான சேவைக்கு கருவியாகுங்கள். ஒவ்வொரு குழந்தையும் தனக்காகவும் சேவைக்காகவும் மிக நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கின்றார். அதாவது இப்பொழுதிலிருந்தே அவர் இதை செய்வார் அல்லது இந்த முறையில் செய்வார், நிச்சயமாக எதையாவது செய்து அனைவருக்கும் காட்டுவார் என்பவையே ஆகும். இத்தகைய மேன்மையான எண்ணங்களின் விதைகளை விதைப்பவர், அதாவது தொடர்ந்து விதைகளை பராமரித்து நடைமுறை வடிவில் கொண்டு வருபவர்களின் அந்த விதைகள் நிச்சயமாக பலன் கொடுக்கும். ஓம் சாந்தி.